ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 307 விளக்கம். உறுதுணை யாவது உயிரும் உடம்பும், உறுதுணை யாவது உலகுறு கேள்வி, செறிதுணை யாவது சிவனடி சிந்தை, பெருதுணை கேட்கிற பிறப்பில்லை தானே. உறுதுணை யாவது உயிரும் உடம்பும். உரு என்பதற்கு போர் என்றும் ஒரு பொருள் உள்ளது. மெய், வாய், கண், செவி, நாசி என்னும் இவ்வைந்து புலன்களும் ஐம்பொறிகளில் சிக்கி சிறைபிடிக்கப்படாமல் இருக்க, ஐம்பொறிகளோடு இவ்வைந்து புலன்களை கொண்ட உடம்பானது போரிட்டு வெல்வதற்கு உற்ற ஒரே உறுதுணையாக இருக்கும் உயிரும், உறுதுணையாவது உலகுறு கேள்வி. அவ்வாறு உற்ற உறுதுணையாக இருக்கும் உயிருக்கும் ஏற்ற உறுதுணையாக இருக்கும் மெஞ்ஞானத்தை பற்றிய கேள்வியும், செறிதுணையாவது சிவனடி சிந்தை. செறி என்பதற்கு நெருக்கம் என்று பொருள். அவ்வாறு உயிர்க்குறு கேள்விகள் எழுவதற்கும் செறித்துணையாக, அதாவது நெருக்கமான இடைவிடாத துணையாக உயிருக்கு இருப்பது அபாயம் ஒரு நாளும் இல்லாத சிவாய நம என்னும் இடைவிடாத சிந்தனையே. பெருதுணை கேட்கின்ற பிறப்பில்லை தானே. பிறப்பில்லா பெருவாழ்வு வேண்டி விரும்பி கேட்கின்றவளுக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும் பெருதுணையாக ஆவது இவைகளே ஆம். இத்துணைகளின்றி பிறவிப் பெருங்கடலை நீந்துதல் என்பது எவருக்கும் இயலாத ஒன்று. திருச்சிற்றம்பலம்.